சார் வணக்கம். போத்தீஸ் குரூப் வாங்கிய மாகாளி மில்லில் உள்ள டிவி கந்தசாமி என்பவர் யார், என்ன பண்ணுகிறார், பிரச்சனை பண்ணுகிறார்? அதான் சார், கந்தசாமி வந்து இந்த மாகாளி ஸ்பின்னிங் மில் டைரக்டர் ஆறுமுகத்துக்கும் போத்தீஸ் உரிமையாளர்களுக்கும் மச்சினை முறை. ஓ, உறவினர், நெருங்கிய உறவினர். ஆமா, அவர் வந்து ஏடிஎம்கேல ஒரு முக்கிய புள்ளி. அவர் இதுக்கு முன்னாடி கவுன்சிலரா இருந்து நகராட்சியுடைய கான்ட்ராக்ட் வேலை எல்லாம் எடுத்து செஞ்சவர், நிறைய சம்பாதித்தார். ஆமா. அப்ப இவர் வந்து அந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கத்துல வந்து டைரக்டராகவும் இருந்தாரு. அந்த காலகட்டத்துல வந்து அவர் முறையீடு பண்ணதுல மாட்டிக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிடுறாரு, அந்த ரெக்கார்ட்ஸ் பூரா தீ வச்சு எரிச்ச குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. ஆமா, இந்த விஷயங்களை பூரா சொன்னது எனக்கு யாருன்னா, அந்த சந்தப்பட்ட பகுதியில ஒரு மர்ம கொலைன்னு ஒண்ணு சொன்னேன்ல, எஸ்பி மனோகரன் பிரியாணி கடை, அவர் தான் இந்த விஷயங்கள் டீட்டெயில் பூரா சொல்றாரு. இந்த கந்தசாமி வந்து மிகப்பெரிய மோசடி பேர்வழி, இவன் அரசியல்ல பலந்துன்னு கொட்டப்பட்டவன் அப்படின்னு சொன்னதை வச்சுதான் நான் அந்த மாகாளி ஸ்பின்னிங் மில் டைரக்டர் ஆறுமுகத்திட்ட இந்த மாதிரி உங்க மச்சினை இப்படிப்பட்ட ஆளாம்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னு தான் சார் சொன்னேன். இந்த வன்மங்களாம் வச்சுக்கிட்டு தான் சார் தங்களுடைய அந்தரங்க விஷயங்கள்லாம் வெளியில போகுது அப்படின்றத வச்சு எல்லாத்துக்கும் சேர்த்தா சார் அந்த பிரியாணி கடை மனோட மர்ம சாவு. எஃப்ஐஆர்ல வந்து அவருக்கு வந்து புகார் கொடுக்க போனா அவர் தங்கச்சியும் புகாரை வாங்காம நீங்க தாமதமா புகார் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு வாங்க மறுத்துட்டாங்க சார். எத்தனை மாசம் கழிச்சு புகார் கொடுத்தாங்க? மாசம் எல்லாம் கிடையாது சார், அவர் இறந்து இந்த மாதிரி அடக்கம் பண்ணிட்டாங்க, எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் புகார் கொடுக்க போயிருக்கிறாங்க. ஆய்வாளர் முத்துக்குமார் அதெல்லாம் இல்ல, எல்லாமே புதைக்கதான் சார் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்துலதான் மாகாளி ஸ்பின்னிங் மில்லோட அவங்க சொத்தை நான் வித்து கொடுத்ததுல 10 லட்ச ரூபாய் கமிஷன் பேசணும். அந்த கமிஷனும் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி 2022 அந்த ஸ்பின்னிங் மில்லோடைய மிஷினரி ஐட்டங்களையும் வித்து கொடுத்தேன். அத முறையீடு பண்ணாங்க. அந்த விவகாரத்துலதான் என்ன பண மோசடி புகார்ல ஒச்சுப்போல காப்பாத்துறதுக்காக 2022 ஆமா மதுரை ஒச்சுப்போல காப்பாத்துறதமா என்னையும் ஒரு பண மோசடி புகாருக்குள்ள சிக்க வைக்கிறதுக்காக சென்னையில இருந்து படப்பேக்குண கும்பல் ரவுடிகளை வச்சு எனக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட வச்சு அவங்க என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் அவங்க வந்து இப்ப நான் மோசடி பண்ணிட்டேன்னு செஞ்சு என்ன வந்து பிள்ளையார்கோயில்ல சத்தியம் பண்ண விட்டாங்க சார். ரொம்ப கவலைப்படுத்தினாங்க சார். கொச்சிப்பாலுக்காக நானும் என் குடும்பமும் என்னென்ன ஒரு மனுஷன் வாழ்க்கையில கஷ்டங்களை சந்திக்க கூடாதோ அம்முட்டு கஷ்டங்களையும் காவல்துறை உதவியோட செஞ்சுட்டாங்க சார். வாங்கிட்டாங்க. இல்ல சார், அவங்க வந்து காவல்துறைக்கு உடந்தையா இருந்து முனீஸ்வரனுக்கு கமிஷன் கொடுக்காம நிப்பாட்டினா நம்ம வழிக்கு வந்துருவோம் அப்படின்ற முயற்சி எல்லாம் செஞ்சு பார்த்து ஒன்னும் முடியாம போனதுக்கு அப்புறம் தான் சார் கொலை செய்யணுங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அப்ப முனீஸ்வரனை கொலை செஞ்சுட்டா இதுல போலீஸ் காப்பாற்றப்பட்டு விடுவாங்க, சமூக விரோதிகள் காப்பாற்றப்பட்டு விடுவாங்க, ஏன் ஒருத்தன் சாவுல மொத்த பிரச்சனையும் அடங்கி முடிஞ்சிரும் அப்படிங்கறதுக்காக தான் சார் போலீஸ் வந்து கோடிக்கணக்குல பிளாக் பண்ணி வச்சிருக்கார்கள். ஆமா சார், அவங்க அந்த விஷயங்கள் பூரா இப்ப அதனாலதானே சார் சமீபத்தில் அவங்க மேல ரைடு நடந்தது. ஆமா சார், அவங்க மேல இன்னும் வந்து அமலாக்கத்துறையும் ரைடு பண்ணணும், சிபிஐயும் வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கும் போது இந்த மர்ம கொலைகள் பூரா மர்மங்கள் பூரா வெளியில வந்துடும் சார். நீங்க சொல்லி கிட்டத்தட்ட இப்போதைக்கு 3 பேர் இறந்துட்டாங்க. மர்மமா இருக்கு, மர்ம கொலையா? ஆமா சார். ஓகே, இதை நம்ம மேலிட கவனத்திற்கு கொண்டு செல்வோம். நன்றி சார்.